கேக் கட் பண்ணுமா? ஆமா சத்யா, கேக் கட் பண்ணு. சரிப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ சத்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சத்யா, கேக் மேல அப்பா கூட்டுமா? அம்மாக்கு கொடுமா. ஐஷு, கேக்குக்கு அலையாத வரும். இந்த பிள்ளை என்ன என்னை விட அலைஞ்சானா இருக்கு? சே, இதே காதலிக்காம பேதி இருப்பான். எல்லாரும் வாங்கப்பா, வந்து கேக் எடுத்துக்கங்க. ஐஷுவை மட்டும் மாத்தவே முடியாது. சரோ, நீ இங்கே இரு, நான் உனக்கு கேக் எடுத்துட்டு வரேன். சரி. சரோஜக்கா, அந்த ஆனந்த் சொந்தக்காரி பத்தியெல்லாம் கேக்குக்கு எப்படி அலையான்னு யார சொல்லி நெட்ட மாதிரி? அதாக்கா இப்போ ஓத்தி ஓடனால கேக்குக்கு 2 குருவி போட்டுக்கிட்டு அவதாக்கா. அந்த பிள்ளை ஐஷு இல்லக்கா, ஸ்ரீதேவியா. இல்ல நெட்ட மாதிரி, அது ஐஷு. அந்த பிள்ளை சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா. என்னக்கா சொல்றியா? சூர்யா தம்பி ஃப்ரெண்டா? ஆமா நெட்ட மாதிரி, சூர்யாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டா. உங்களை மாதிரியா? என்ன மாதிரி இல்ல, ஆனாலும் அவளும் ஃப்ரெண்டு தானா. அப்படியா? அந்த பிள்ளைக்கு எந்த ஊரு? நெட்ட மாதிரி அவ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காளாம். ஏக்கா, அந்த ஆனந்த் பேதி இருப்பான் என் சொந்தக்காரின்ல சொன்னான். அவனுக்கு மாமாவளோ அத்தை மாவளோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தானே. அதெல்லாம் இருக்காது, சூர்யாவே சொன்னான். ஓஹோ, சூர்யாவே சொல்லிட்டாரா? அப்போ உண்மையா தான் இருக்கும். அவன் எதுக்கு அப்படி சொன்னான்? அவங்கிட்ட இன்னொரு தடவை கேளு நெட்ட மாதிரி. சரோ, என்ன சூர்யா? இந்த சரோ, கேக் சாப்பிடு. சூர்யா தம்பி, சரோஜாக்காவுக்கு மட்டும்தானா? எனக்கு நெட்ட மாதிரி நீங்களும் இங்கதான் நிக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் தெருவில் நிக்கேன். அப்படியா? உங்களுக்காக மச்சான் கேக் எடுத்து வச்சிருக்கோம், போய் வாங்கிக்கோங்க. சரோ, உனக்கு கேக் ஊட்டி விடவா? வேண்டாம் சூர்யா, நானே சாப்பிடுறேன். எல்லாரும் இருக்கவளா, நம்மளே பாப்பாவ. ஓஹோ, நான் ஒருத்திங்க நிக்க கூட தெரியாம 2 காதல் பண்ணிட்டு நிக்க போல்க. இதுக்கு பேர் தான் காதல். சூர்யா தம்பி, ஒரே ஒரு கேக் பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கீல, உங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரலையா? அது நெட்ட மாதிரி நானும் சரோவும் ஒரு கேக்க 2 பேரும் பாதி பாதியா சாப்பிடுவோம். ஏன் உங்க மச்சான் ஆளு கொண்டு கூட தரமாட்டானமா? என்ன ஃபங்க்ஷன் நடத்தியா? கஞ்சத்தனம் பண்ணியானோ? இல்ல நெட்ட மாதிரி, நான் தான் ஒண்ணு போதும்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன் ஒண்ணு போதும்? அது அப்படிதாங்க. என்ன சரோ, ஒண்ணு போதும்ல? இந்த சரோஜக்கா வீட்டுல வச்சு என்னென்னமோ பேசினவ. இங்க வந்தோடனே ஒரு கேக்க 2 பேரும் கடிக்க போறாங்க. அவளை காதல் வந்தா கேக்கு கூட திங்க முடியாதோ? சரி சரி, நம்மளுக்கு என்ன காதலே வரல, அதனால நிறைய சாப்பிடலாம். வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. சரோ, என் மேல இருந்து கோவம்லாம் போயிடுச்சா? போயிட்டு சூர்யா, நான் எனக்கு கொஞ்சம் இருக்கு. அது எங்க இருக்கு? அதையும் மொத்தமா போக வச்சிடலாம். அது என் மனசுக்குள்ள இருக்கு. உன் மனசுக்குள்ள எப்படி கோவம் இருக்க முடியும்? நான் தானே இருக்கேன் சரோ. நீ தான் இருக்கா, ஆனா உன் மேல கோவம் இருக்கு. ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி சரோ, அப்படின்னா நான் உனக்கு கேக் ஊட்டி விடுறேன், உனக்கு கோவம்லாம் வெளியே போயிடும். வேண்டாம் சூர்யா, நானே சாப்பிடுறேன். எனக்கு இப்ப கோவம்லாம் இல்ல சூர்யா. சரி சரோ, அப்படின்னா கால் பண்ணா எடுப்பியா? சூர்யா போன் என்கிட்ட இல்லல்ல, அவன் வீட்டுல இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சரோ. வீட்டுக்கு போகும்போது தரேன், வாங்கிட்டு போ. சரி. நான் கால் பண்ணா எடுக்கணும், சரியா? இவன் என்ன நம்மளை கண்டுக்காம அவங்க கூட பேசிட்டே இருக்கான். சோறு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சமாவது மதிக்கான வீட்டுக்கு வந்தாலே மதிக்கவே மாட்டேங்க. இலை இடியர்வான் கேட்டேன், கேட்காத மாதிரி இருக்கானையா. மச்சி, அந்த நெட்ட மாதிரி இருக்கால, உன்னை கூப்பிடுறாடா. அவ கூப்பிடட்டும், நீ பாட்டுக்கு கண்டுக்காம நில்லு. ஏன்டா, உங்க 2 பேருக்கு எதுவும் சண்டையா? ஏதாவது கேக்குறது கூட போதுடா. என்னன்னு தான் கேள, இல்லன்னா நான் கேட்கட்டுமா? எனக்கு தெரியும்டா அவ எது கூப்பிடுறான்னு. நான் கண்டுக்காம நிக்கல, அதே மாதிரி நீயும் கண்டுக்காம நில்ல, அவளை எட்டி பார்க்காத. ஏன் மச்சி, உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு. என் கூட பேசிட்டே நில்லு, பிஸியா இருக்க மாதிரி காமிச்சிக்க. சரி மச்சி. ஏல உட்ரா குச்சி, அவனை கூப்பிடல. என்னது இது, இவனும் கண்டுக்க மாட்டேங்க. காது கேட்கலையே 2 பேருக்கும். எதுக்கு இப்படி இருக்கானுவன்? அப்படி என்ன 2 பேருக்கும் பேச்சு பையனை பேச்சு நடக்கு? ஏல் ஷோ, திரும்பவே மாட்டேங்க. இவனுக்கு என்ன பியாதி இருக்கு இன்னைக்கு? சரி சரி, முந்தி கூட்ட மாதிரியே கூப்பிட்டு பார்ப்போம். அது விழுந்துரும் காதல. ஏன்னா அப்படி கூப்பிட்டு கூட நீ கரைஞ்சிட்டு நின்னான். ஏங்குறேன் ஏங்குறேன். பா, காதல தேன் வந்து பாயுதுடா. நான் பேசுறதா மச்சி? ஆமாண்டா, ஓ அளவுக்கு யார் பேச முடியும்? பேசு பேசு. ஏங்குறேன் ஏங்குறேன். மச்சி, நெட்ட மாதிரி உன்னை பார்த்து ஏங்குறேன்னு சொல்லுதுடா. என்னடா ஏங்குறாவா? அவ என்னதான் அப்படி கூப்பிடியா? நல்லா இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்குறேன், இங்க வரலன்னா வெளுத்து வாங்குறேன். சரிடா, அவ ரொம்ப ஏங்கியா, நம்ம என்னன்னு கேட்டு வந்துடுறேன்.
ஆ சரி மச்சி நான் சாப்பிட போறேன். சரிடா போய் சாப்பிட்டு நான் வாரேன். ஏங்கிறேன் செவிட்டு பையிலேங்கிறேன். ஏ அம்மா வந்துட்டேம்மா. ரொம்ப தான் ஏங்குற, ஆனா கேட்ட மட்டும் எதுவுமே தரமாட்டா. என்னால தரணும் உனக்கு? 2 அடி வேணா தாரேன். ஆமா நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்டா? ஏங்குறேன் காப்பத்துல இருந்து. ஆமா எதுக்கு ஏங்குறா? இல்ல சோத்துக்கு தான்ல. சாப்பாடுலாம் வச்சாச்சு, வா போய் சாப்பிடுவோம். இல்ல நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? உன்ட்ட நான் வீட்டுக்கு சோறு வேணும்னு கேட்டேனா இல்லையா? நானே போய் உன் வீட்டுல எடுக்க முடியும்? உரிமையை எடுத்துட்டு போக வேண்டியதான பொண்டாட்டி. ஆமா உன் ஆத்தா என்னை குனிய வச்சு 2 கும்மாங்குத்து குத்துவா. எனக்கு இதெல்லாம் தேவையால? கூப்பிட்ட மரியாதைக்கு இந்த கவர் எடுத்துட்டு போய் சோறு எழுட்டு வந்துரு. இல்லைன்னா ஏன் ஆத்தா இனி வீட்டுக்குள்ள சேர்க்க விட நான் உள்ள நுழைய முடியாது. உன்னால நான் தெருவில் தான் நிக்கணும் பாத்துக்க. ஏன் தெருவில் இருக்கா? என் வீட்டுக்கு வந்துரு. சரில உங்க அம்மையை கூப்பிடு, அவங்க முன்னாடி சொல்லிடு நான் இருந்துக்கிடி. அடி கள்ளி, மாமன் எப்ப கூப்பிடுவாங்க இருக்கலான்னு ஆசைப்பட்டு இருக்கியோ? சரி கவலைப்படாத, சீக்கிரமே ஏற்பாடு பண்ணி. அதுக்கு முன்னாடி ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லலாம். ஐ கேட் யூ. சோறு தெரியும் உங்க அம்மையை கூப்பிட்டு இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு மேல. வேண்டாம் பையதான் எடுத்துட்டு வரேன். நீ போய் சாப்பிட்டு, நான் எடுத்துட்டு வரேன். சரி கவர் நிறைய எடுத்துட்டு வா. 3 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு. நான் வேற சாமத்துல ஒருக்க சாப்பிடுவேன். நீ விட்டா விடிய உட்காந்து சாப்பிடுவா. உனக்குலாம் அண்டாவே பத்தாது. இலை சொன்னது செய்யலை. ஆஹா, முதல்ல கூப்பிட்டாலும் அந்த மாதிரி கூப்பிடப்பதான் செய்வேன். செய் நீ தூரமா என்ன அதனால கூப்பிட்டேன். பரவாயில்ல, பக்கத்துல நிக்கல ஒரு தடவை கூப்பிடப்பதான் போவேன். ஏங்குறேன் சோறு ஓங்குறேன். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இனி மாமனை தேனாம இப்படிதான் கூப்பிடணும். நீ சொல்லி வைக்கல என் மாமனை கூப்பிடணும். நான் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கிடுவேன். என் மாமேன்னு என்னை உரிமையா சொல்ற பத்தியா? அங்கதான் நீ நிக்கா. உன்னை யாரில் சொன்னா? என் மாமா சொன்னேன். யார் அந்த சுண்ணாம்பு தலையனையா? அவையெல்லாம் உனக்கு மாமேன்னா நான் யாரு? சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். இல்ல போய் எடுத்துட்டு வா, காலியாகிற போகுது. நான் போய் சாப்பிட போறேன் சஜாக்கோ கூட்டிக்கிட்டு. சரி போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியே பக்கத்துல ஒரு சேரை பிடிச்சி நான் உட்காரதுக்கு. ஆமா நீ சடங்காயிட்ட உன்னை உட்கார வச்சு தண்ணி ஊத்துக்கு. இவளுக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு நினைக்கேன். இத்தனை நாளும் இல்லாம இன்னும் ஏங்குறேன்னு கூப்பிடுறாள. சரி சரி இந்த சாக்லேட் கேர்ள் என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்படிதான் வந்தான்னு தெரியலையே. இவளையுமா கூப்பிட்டு தொலைச்சாவே? நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் பின்னால வந்துறியா? எனக்கு தான் சரியா இருக்கு. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ வேலை பார்த்து சாப்பிடு, இல்ல தூர தள்ளி போய் உட்காந்து சாப்பிடு. இல்லக்கா, பிள்ளைகள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா நம்ம புருஷன் வரையிலேயே அவங்களுக்கு என்னத்த கொடுக்கன்னு யோசிக்கேன். யாரோ என் புருஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். என் புருஷனை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிடுவேன். என்ன இப்படி கேள்விப்பட்டியா? அவிய நம்ம புருஷன். நம்ம புருஷன் அவரு என் புருஷன். சரி நீங்க என்ன புருஷன் சொல்லிடுங்க, நான் அவரை கணவன்னு சொல்லிடுறேன். ருக்கக்கா இந்த ஐடியா நல்லா இருக்குக்கா. அவியலுக்கு கணவன், உங்களுக்கு புருஷன். சேந்தி வாய மூடு. என்னையா அச்சிட்டு போட்ட? நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு எழுந்து தூர போயிடணும். வந்திருக்க இடத்துல ஒரே சண்டை போட்டுக்கிறியாள்வே. ருக்கக்கா அவியெல்லாம் அண்ணனுக்கு பொண்டாட்டி தானே, அதனால நீங்க புருஷன் சொல்லிக்கங்க, அவிய கணவன் சொல்லிட்டு போட்டுமே. சேந்தி ஜாலியா சொன்னேன். சேந்தி நீ எனக்கு சப்பாட்டா இல்ல இவளுக்கு சப்பாட்டா? உங்களுக்கு தான்க்கா. நீங்க தானே எங்க கூட எப்பத்துல இருந்தா இருக்கீங்க, உங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். மாமாக்கா நீங்க வேணா என் கணவன் என் தோழன்னு சொல்லிக்கிடுங்க. புருஷன் சொன்னா ருக்காக்காக்கு கோவம் வருது. என் கணவன் என் தோழன் மட்டும் இல்ல, என் புருஷன் தான். யாருக்காகவும் மாத்திக்கிட முடியாது. என் புருஷன் எனக்கு தோழன் தான். யாருக்கு
ஏல எங்க போயிட்டு வரா? ஏன் டாடி ஏன் கேக்குறீங்க? உங்கள்கிட்ட நான் என்னல சொன்னேன்? நீ இப்ப எங்க போயிட்டு வரா? அப்ப பேச்ச மதிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? டாடி ஏன் கோவப்படுறீங்க? ஏன் நான் வெளியே போக கூடாதா? வெளியே போக கூடாதுன்னு சொல்லல. அந்த வீட்டுக்கு எதுக்கு போனான்னு தான் கேக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அங்க போகல டாடி. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? இந்நேரத்துல அவிய வீட்டுக்கு போனான்னு என்ன அவசியம் வந்துட்டு? டாடி அப்படி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இன்னும் 8 மணி கூட ஆகல. அதுக்குள்ள இங்க போக வேண்டாம் அங்க போக வேண்டாம்லாம் நீங்க கண்டிஷன் போடாங்க டாடி. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஆமா, உன் தம்பி எங்க? அவனை எங்கன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன அவனை கூட்டிகிட்டா தெரியுறேன்? எனக்கு தெரியாது டாடி. எங்க போயிருக்கான்னு கால் பண்ணி கேளுங்க தெரியும். மொத்தத்துல 2 பேரும் அப்பன் பேச்சு கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கீ அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்லை டாடி. நான் என்னோட ரூமுக்கு போறேன். இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை. 2 பயலும் ஒரே மாதிரி தான் இருக்கானுவ. எதை செய்யாதுங்கன்னு சொல்றனோ அதை தான் முதல்ல செய்யானுவ. எங்க போக கூடாதுங்கிறனோ அங்கதான் போயிட்டு வரானுவ. எனக்கா தெரியாது இவனுங்க எங்க போயிருப்பானுவேன்னு. கேட்டா அண்ணனும் தம்பியும் போய் சொல்றானுவ. சூர்யாப்பா எதுக்கு இப்படி கிடந்து சத்தம் போட்டுட்டு கிடக்குறிய? ராத்திரி நேரத்துல இப்படி சத்தம் போட்டா 4 வீட்டு கேட்கணும் உங்களுக்கு தெரியாதா? பகல்ல பார்த்து பேசி ராத்திரில பேசவே பேசாத நீங்க தானே சொல்லுவிய. நீங்களே இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்களே எதுக்கு? வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். உன் மவனுவ விடியானுவல என்னைய பேச வச்சு பாக்கானுவ. எங்க போக கூடாதுன்னு சொன்னா அங்கதான் 2 பேரும் போயிருக்கானுவ. எங்க போனான்வே? உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேளுச்சாரு. புள்ள வளர்த்தது நீ சரியில்லை. அதான் ஒரு சொல்லுவார்த்தை கேட்க மாட்டேங்கானுவ. ஆமா, எனக்கு வளர்க்க தெரியல என்ன நீங்க வளங்க. அப்பயாவது சொல்லுவாத்த கேட்கான் வளன்னு பாப்போம். 5ல வளையாதது 50ல வளைஞ்சிருமோ? நம்ம பயல்களுக்கு ஒன்னா 50 வயசு என்ன ஆகல. அதனால சொன்ன கேப்பான்வே. நீங்க வந்து மாத்திரை போட்டுட்டு பாடுங்க வாங்க. எந்நேரமா கோவத்திலே இருக்கிய. சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க வாங்க. உன் மௌன வளாலதான் எனக்கு பிரஷர் ஏறுது. உமாக்கா நாங்க போயிட்டு வரோம்க்கா. சரி ஜெயந்தி போயிட்டு வாங்க. அன்னபூர்ணி அன்னபூர்ணி வாங்க. நெட்டு மரியம்மா வாங்க. ஆமா சாரஜப்ல வந்துட்டாளா? இல்ல நெட்டு மரியம்மா உங்க அம்மா வந்துட்டாளோ? இல்ல என்ன வாரே இல்ல. 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னா. அதான் வந்துட்டு இங்க இருக்காளோ என்ன ஏதுன்னு தேடிட்டு வந்தேன். 2 பேரும் என்ன வரலையே? எனக்கு எத்தனை நேரத்துல வந்துருவாங்க. ஆமா அன்னபூர்ணி யார் அந்த ஃப்ரெண்ட் எந்த வீட்டுக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. 2 பேரும் ஃப்ரெண்ட் வீடுன்னு சொல்லியா நான் எந்த வீடுன்னு கேட்டு பார்த்தேன். அதுக்கு அங்க இருந்தாலும் ஒண்ணும் தெரியல. சரியா சொன்னா நம்மளால புரிஞ்சிட முடியும். வந்த மாதிரி கேட்டு பாப்போம். என்கிட்ட மாறி அப்படிதான் சொல்லிட்டு போனேன். எந்த வீடுன்னு தெரிஞ்சா போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அது வந்து நெட்ட மாதிரிமா 4 தெரு தள்ளி இருக்கேன்னு சொன்ன வீடு. வேணா 4 தெரு தள்ளி போய் பார்த்து வரலாம். என்ன ஒரு 10 நிமிஷம் பாப்போம். ஒருவேளை 2 பிள்ளைகளும் நடந்து வந்தாலும் வந்துகிட்டு இருக்கோம். அதனால 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்துட்டு வரேன். ஆமா 4 தெரு தள்ளினா தெற்கேல வடக்கையா? அது தெரியல நெட்ட மாதிரிமா. வெறுமனே 4 தெரு தள்ளின்னு மட்டும் சொல்லிட்டு போனால்வே. அன்னபூர்ணிக்கா அன்னபூர்ணிக்கா வா ஜெயந்தி வா 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 வா. நெட்ட மாதிரிமா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களோ? ஆமா ஜெயந்தி. என்னக்கா நீங்க 2 பேரும் உங்க மவுளுவல அனுப்பி விட்டுட்டு நீங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துட்டீங்க. ஓ அப்படியே நீங்க 2 பேரும் அங்க தான் போயிட்டு வரீங்களோ? ஆமாக்கா அங்க தான் போயிட்டு வரோம். சரோஜாவும் நெட்ட மாதிரியா அங்க தான் இருக்காவ. 2 பேரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டால்வக்கா. நான் அந்த 2 பயல் வெட்டியும் நின்னு பேசிட்டு இருக்காள்வே. பயல்வலா? எந்த பயல்வே? அதான்க்கா அந்த உமாக்கா மோவே இருக்கான்ல ஆனந்த், அவன் கூட நம்ம நெட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்புறம் எங்க வானர் மோவே இருக்கான்ல சூர்யா, அவன் கூட சரோஜா பேசிட்டு இருக்கா. நாங்க கூட கூட்டிட்டு வரலாம் தான்க்கா நினைச்சோம். ஆனா பேசிட்டு இருக்கவியல எதுக்கு பிரிக்கணும், அதனால தான் விட்டுட்டு வந்துட்டோம். பேசிட்டு பிறகு வருவாவே. அவனு எதுக்கு அங்க வந்திருக்கானுவே? எனக்கு எப்படி சொல்றியா? அவன் வீட்ல அவன் இல்லாம வேற எங்க போயிருப்பான்? என்னது அவன் வீடா? ஆமாக்கா பிறந்த நாள் ஃபங்க்ஷனே உமாக்கா வீட்ல தான் நடக்குது. உமாக்கா மவ இருக்கல சத்தி, அவளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன். அங்கதான் எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காவே. உமா வீட்டு பிறந்த நாளுக்கே போனீங்க எல்லாரும்? ஆமாக்கா ஊரே அங்கதான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஏன் வரல? ஏனுமே தான் போனோம். அப்படியே சீக்கிரமா போங்கக்கா, பிரியாணி எல்லாம் காலியாயிர போகுது. சரிக்கா நாங்க போயிட்டு வரோம். அன்னபூர்ணி பாத்தியா 2 பேரும் எங்க போயிருக்காவனே? அதான் வீடு எங்க இருக்குன்னு சொல்லாம நம்ம கிட்ட காலை விட்டுருக்கா. இன்னைக்கு வாரட்டும் காலம்